அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு என் நடு பொண்ணுக்கு மட்டும் நான் மெட்டீரியல் கிழிக்கல. என்கிட்டயே ஒரு saree இருந்தது, அதை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த saree எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த saree சும்மா தான் இருந்தது. நான் வாங்கி 7 வருஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிஞ்சி போனால் 2 வாட்டி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. அதுக்கு மேட்சாக என்கிட்ட டாப் மெட்டீரியலும் எங்கள் அப்பா சவுதிலேருந்து கொடுத்து அமைச்சது இருந்தது. இதை வச்சு சூப்பராக நம்ம ஒரு லெஹங்கரா மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டும் நெட் மெட்டீரியல்ன்றதுனால சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டாப் வந்து பிரின்சஸ் கட் தான் நான் கட் பண்ணிக்கிட்டேனே. இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு, நெட் மெட்டீரியல், டிசைன் சூப்பராக இருக்குன்றதால ஃபுல் ஹேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸ்கர்ட்டு வந்து நெட்டடுன்றதுனால நான் அம்பர்லா ஸ்கர்ட்டு வெட்டலை. நல்ல பஃப்டு ஸ்கர்ட்டு இருந்தால் சூப்பராக இருக்குன்னு குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு ஒரு 4 மீட்ரு துணியில் வந்து நான் ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மீதி 1 மீட்டரில் நான் அப்படியே ஷால் மாதிரி கட் பண்ணி இதனுடைய மேலே உள்ள லேஸை வச்சு ஷாலும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.